ஓம் சாந்தி 10-1-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு யாத்திரை முற்றிலும் மறைமுகமாக இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது முக்தி தாமம் செல்வதற்கான யாத்திரை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மறைமுகமான யாத்திரை அப்படின்னா உள்ளுக்குள்ள செய்யக்கூடிய யாத்திரை. நீங்க யாத்திரை செய்வது வெளியில யாருக்கும் தெரியறதில்ல. மனதின் மூலம் பாபாவை நினைக்கக்கூடிய யாத்திரை. மற்ற யாத்திரைகள் அப்படின்னா அந்த யாத்திரைக்கு போகிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க நீங்க அமர்ந்திருக்கீங்க, பாபாவை நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வெளியில யாருக்கும் அது தெரியறதில்ல. ஆகையால குப்தமான யாத்திரை, மறைமுகமான யாத்திரை அப்படின்றார். கேள்வி: ஸ்தூல வத்தனவாசியிலிருந்து சூக்ஷ்ம வத்தனவாசி ஃபரிஷ்தா ஆகுவதற்கான முயற்சி என்ன? பதில்: சூக்ஷ்ம வத்தனவாசி ஃபரிஷ்தா ஆக வேண்டுமென்றால் ஆன்மீக சேவையில் ஒவ்வொரு எலும்பையும் ஸ்வாஹா செய்ய வேண்டும். ஸ்வாஹா செய்யாமல் ஃபரிஷ்தா ஆக முடியாது. ஏனென்றால் ஃபரிஷ்தாக்கள் எலும்பு சதையின்றி இருப்பவர்கள். இந்த எல்லையற்ற சேவையில் ததீச்சி ரிஷியை போல் ஒவ்வொரு எலும்பையும் ஈடுபடுத்த வேண்டும். அப்போதுதான் வியக்தத்திலிருந்து அவ்வியக்தமாக ஆகுவீர்கள். அதாவது ஒவ்வொரு எலும்பையும் ஸ்வாஹா செய்யணும். இதனுடைய பொருள் என்னன்னு 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று ததீச்சி முனிவர் ஒரு அசுரனுடைய சம்ஹாரத்திற்காக அவருடைய முதுகெலும்பையே கொடுத்துட்டார். அதில் ஆயுதம் செய்து அந்த அசுரனை சம்ஹாரம் செய்வாங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பாபா இப்போ இந்த அசுர உலகத்தை மாற்றுறதுக்காக வந்திருக்கிறார். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறார். அந்த காரியத்தில் நம்முடைய ஒவ்வொரு எலும்பையும் ஈடுபடுத்தணும். அப்படின்னா அவ்வளவு ஆழமான சேவை செய்யணும். மேலோட்டமான சேவையில் ஆழமாக ஈடுபடணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நல்லா உழைக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிராமணரிலிருந்து இப்போ ஃபரிஷ்தா ஆகக்கூடியவர்கள். அப்போ ஃபரிஷ்தாக்களுக்கு எலும்பு இருக்காது, சதை இருக்காது, ஒளி உடல்ல இருக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி நாம ஸ்தூலவத்தன வாசியிலிருந்து சூக்ஷ்மவத்தன வாசி ஆகணும் அப்படின்னா அந்த எலும்பு சதையின் மூலம் சேவை செய்து அதை முடிக்கணும். அப்போதான் அந்த ஒளி உடல்ல நம்ம சேவை செய்ய முடியும், ஃபரிஷ்தா ஆக முடியும், சூக்ஷ்மவத்தனத்திற்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆகையால இது எல்லாமே மறைமுகமான விஷயங்கள், உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய விஷயங்கள். முரளியின் பாடல்: பொறுமையாயிரு மனிதா. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு இந்த பாடல் மூலம் பொறுமையாக இருங்கள் என்று சமிகை கிடைத்தது. நாம் ஸ்ரீமத் படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த மறைமுகமான யோகத்தின் யாத்திரையில் இருக்கிறோம் என்பதையும் குழந்தைகள் அறிவீர்கள். அந்த நேரம் வரும்போது யாத்திரை முடிவடையும். இந்த யாத்திரை முக்கியமானது. இதை பற்றி உங்களுக்கு வேற யாருக்கும் தெரியாது. அதாவது பொதுவாக உலக யாத்திரைகளுக்கு போனோம் அப்படின்னா 4 நாளில் இந்த யாத்திரை முடிஞ்சிடும், 40 நாளில் இந்த யாத்திரை முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நேரம் வரும்போது தான் யாத்திரை முடியும் அப்படின்றார். அது வரைக்கும் மறைமுகமாக நீங்கள் பாபாவை நினச்சிட்டே இருக்கணும். நினைவு யாத்திரையில் இருந்துகிட்டே இருக்கணும். நேரம் வரும்போது இந்த யாத்திரை முடிவடையும் அப்படின்னா என்ன? நாம் முழுமையானவராகி நிரம்பியவராகி வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு நேரம் வரும்போது இந்த யாத்திரையும் முடிவடைஞ்சிடும் அப்படின்றார். ஒவ்வொரு விஷயமும் மறைமுகமாக இருக்கிறது. அதாவது பக்தி மார்க்கத்தில் என்னென்ன செய்கிறாங்களோ அது எல்லாமே வெளிப்படையாக தெரியுது. பூஜை செய்கிறாங்க தெரியுது,
பஜனை பண்றாங்க தெரியுது, யாத்திரைக்கு போறாங்க தெரியுது. ஆனா இங்க நீங்க என்னென்ன செய்றீங்களோ அது உள்ளுக்குள்ளேயே செய்துட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ளேயே செய்யக்கூடிய யாத்திரை, மறைமுகமான யாத்திரை அப்படின்றார். அவங்க வெளியில விளக்கேத்துறாங்க. நீங்க உள்ளுக்குள்ளேயே ஆத்ம ஜோதிய ஏத்துறீங்க. ஆத்ம உணர்வுல இருக்கிறீங்க. ஆகையால உங்களுடைய இந்த ஞான மார்க்கத்துல எல்லாமே மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். யாத்திரையும் மிகவும் மறைமுகமானது. என்னை நினைவு செய்தால் என்னிடம் வந்து சேர்ந்து விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இதுவும் யாத்திரையாகிறதல்லவா? அதாவது நம்ம பாபாவை நினைவு செய்யும் போது நம்முடைய மனம் எங்க இருக்கு? பரந்தாமத்துல பாபாவிடம் இருக்கு இல்லையா? அப்ப இது என்ன? யாத்திரை தானே. பாபா அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறார். வேதங்கள், வேதங்களுடைய சாரம் உபனிஷத்துகள்ல இருக்கு. உபனிஷத்துகளின் சாரம் கீதையில இருக்கு. கீதையினுடைய சாரத்தை தான் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். மன்மனா பவ, நினைவு யாத்திரையில இருங்க. தந்தை வந்து புரிய வைக்கும் போது குழந்தைகளுக்கு நிச்சயம் ஏற்படுகிறது. ஆம், இதுதான் அந்த உண்மையான யாத்திரை. மன்மனா பவ, மத்யாஜி பவ என்ற நிச்சயம் ஏற்படுகிறது. இந்த வார்த்தைகள் கூட உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. தேகம் உட்பட தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து விடுங்கள். இவருக்கும் தேகம் இருக்கிறது. அதாவது இந்த பிரம்மாவுக்கும் தேகம் இருக்கிறது. இவருக்கும் புரிய வைப்பவர் வேறொருவர். அவருக்கு தன்னுடைய தேகம் என்பது கிடையாது. அந்த தந்தை விசித்திரமானவர். அதாவது ஷரீர உருவம் இல்லாதவர். அவருக்கு எந்த ஒரு சித்திரமும் இல்லை. அதாவது ஸ்தூல சரீரமோ சூக்ஷ்ம சரீரமோ அவருக்கு கிடையாது அப்படின்றார். மற்ற அனைவருக்குமே சரீரம் இருக்கிறது. முழு உலகமே சித்திர சாலையாக இருக்கிறது. விசித்திரம் மற்றும் சித்திரம், அதாவது உடல் மற்றும் ஆத்மாவினால் இந்த மனித ரூபம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த தந்தை, அதாவது சிவ் பாபா சித்திரம் இல்லாதவர். நான் இந்த ஷரீரத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்று புரிய வைக்கிறார். பிரம்மாவை பற்றியும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அவ்வியக்த பிரம்மா, இங்கே இருப்பவர் வியக்த பிரம்மா. நீங்கள் இப்போது ஃபரிஷ்தா ஆகிறீர்கள். ஃபரிஷ்தாக்கள் ஸ்தூல வதனத்தில் இருப்பதில்லை. ஃபரிஷ்தாக்களுக்கு எலும்பு சதை இருக்காது. இங்கே இந்த ஆன்மீக சேவையில் எலும்பு ஆகிய அனைத்தையும் ஈடுபடுத்தி விடுகிறீர்கள். பிறகு ஃபரிஷ்தா ஆகி விடுகிறீர்கள். இப்போதோ எலும்பு இருக்கிறதல்லவா? ஆகையால எலும்பு தேய சேவை செய்யுங்க அப்படின்றார். அதாவது எவ்வளோ உயர்ந்த பெரிய விஷயத்தை பாபா வந்து மிகவும் எளிதாக சிம்பிளா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்போ நீங்க இங்கே இருக்கிறீங்க, பிராமணர்களா இருக்கிறீங்க, ஸ்தூல வதனத்துல வசிக்கிறீங்க. நீங்க நாளைக்கு சூக்ஷ்ம வதனத்துக்கு போகணும், ஃபரிஷ்தா ஆகணும். அந்த ஃபரிஷ்தாக்களுக்கு எலும்பு இருக்காது, தசை இருக்காது. இப்போ இங்கிருந்து வியக்தத்துல இருந்து அந்த அவ்வியக்த நிலை அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு எலும்பு தேய இங்க நம்ம சேவை செய்யணும். அனைத்தையும் சேவையில ஸ்வாகா பண்ணணும். பாபாவுடைய சேவையில ஈடுபடுத்தணும். அப்போதான் நீங்க ஃபரிஷ்தா ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது ஃபரிஷ்தா அப்படின்னா ஏதோ நான் லைட் ஸ்வரூபத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா வரக்கூடிய நிலை அல்ல. அவ்வளவு நேர்மையாக எல்லாத்தையும் செய்யணும், சேவை செய்யணும், பந்தனத்திலிருந்து விடுபடணும், தூய்மையின் சக்தியை அதிகரிக்கணும், அவ்வளோ பாசிட்டிவிட்டி வரணும். அப்போதான் நம்ம வந்து ஃபரிஷ்தா ஆக முடியும். அதுக்கு தான் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இப்போதோ எலும்பு இருக்கிறது அல்லவா? அப்படின்னா அந்த தேக உணர்வு இருக்கு, தேக பற்று இருக்கு, பேர் புகழுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு,
ஃபெமிலியாரிட்டி இருக்கு. அதனால அது இருக்கிற வரைக்கும் நீங்க ஃபரிஷ்தா ஆக முடியாது அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். தன்னுடைய எலும்புகளையும் சேவைக்காக கொடுத்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த சேவையில் அனைத்தையும் ஸ்வாஹா செய்துவிட வேண்டும். நினைவில் இருந்து இருந்து நீங்கள் ஃபரிஷ்தா ஆகி விடுவீர்கள். வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், வேட்டையாடப்படும் மிருகத்திற்கு திண்டாட்டம். இதுவும் பாடப்பட்டிருக்கிறது. வேட்டைக்காரன் என்று ஃபரிஷ்தாவுக்கு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த இடத்துல மிகவும் சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பொதுவா நம்ம என்ன சொல்வோம்? பூனைக்கு கொண்டாட்டம், எலிக்கு திண்டாட்டம். அதாவது மரண பயம். அதுபோல கடைசி நேரத்துல, விநாச நேரத்துல நமக்கு இந்த நிலை இருக்கும்னு சொல்றார். மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த விநாசத்துடைய காட்சிகள் பார்க்கும்போது ஒரு மரண பயம் இருக்கும், பீதி இருக்கும். ஆனா உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும். அப்படின்னா நீங்க ஃபரிஷ்தாவாக ஆனால்தான் உங்களுக்கு கொண்டாட்டம். சப்போஸ் உங்களுக்கு தேகத்தின் மீது பற்று இருந்தது, மனிதர்கள் மீது பற்று இருந்ததுன்னா பயந்துருவீங்க. பற்று இருக்குனால அங்க பயம் இருக்கும், ஆடிடுவீங்க. ஆகையில பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஃபரிஷ்தா ஆயிடுங்க. அப்போ உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். இங்க என்ன நடந்தாலும் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். கடைசியில் நீங்கள் ஃபரிஷ்தா ஆகி விடுவீர்கள். இந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் குஷி இருக்கும். மற்றபடி மனிதர்கள் அனைவரும் காலனுக்கு இரையாகி விடுவார்கள். ஆகையில அவங்களுக்கு திண்டாட்டமாக இருக்கும். யார் மகாவீரராக இருக்கிறார்களோ அவர்கள் ஆடாத நிலையில் இருப்பார்கள் அப்படின்னு அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். நாம் ஸ்ரீமத் படி விகாரமற்றவர்களாக ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பகவான் வாக்கு இது மறைமுகமானது. அதாவது பகவான் ஷரீரம் இல்லாதவர், சித்திரம் இல்லாதவர். அப்போ அவர் ஞானம் கொடுக்கணும்னா இன்னொரு ஷரீரத்துல தானே பேசணும். ஆகையில அவருடைய அந்த பேச்சு, பகவான் வாக்கு மறைமுகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையில பகவான் வாக்கு மறைமுகமானது அப்படின்றார். ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் ராஜ்ய பதவி அடைகிறீர்கள். நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்று பாபா கூறுகிறார். நாம் தாத்தாவிடம் படித்துக் கொண்டிருக்கிறோம், பிரம்மாவின் மூலமாக என்பதை அறிவீர்கள். ஒரே ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகாரர்தான் பகவான். குழந்தைகள் மிக நன்றாக தாரணை செய்ய வேண்டும். நீங்கள் முக்தி, ஜீவன் முக்தி தாமம், சாந்தி தாமம், சுகதாமம் மற்றும் துக்கதாமத்தை பற்றியும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் நாம் ஏன் சுகதாமத்திற்கு செல்லக்கூடாது என்ற சிந்தனை செய்வதில்லை. உண்மையில் ஆத்மாக்களாகிய உங்களுடைய வீடு அந்த சாந்தாமம்தான். அங்கே ஆத்மாவுக்கு உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தினால் எதுவும் பேசுவதில்லை. ஆகையால் சாந்தி அங்கே அனைவருக்கும் கிடைக்கிறது. அடுத்தது பாபா சேவையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்காக நீங்கள் உடுப்பை மாற்றிக்கொண்டு எங்கே வேண்டுமானாலும் செல்ல முடியும். அதாவது சேவை செய்யறதுக்கு போறோம்னா வயிற்றுல தான் போகணும்னு இல்லை. நீங்க இல்லறத்துல இருக்கிறீங்க. ஆகையால நீங்க அந்த கலர் ட்ரெஸ்லயே சேவை செய்ய முடியும். அப்போதான் மனிதர்களை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும், அவங்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்றார். ராஜா ஜனகருக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்தது. அவர் பிறகு சென்று திரேதாவில் அனுஜனகராக ஆனார். அதாவது ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி.
சத்தியுகத்துக்கு ஜனகர் போயிடுவார். அதுக்கு அடுத்தது திரேதா வரும்போது அனுஜனக் அப்படின்றார். அதனுடைய தொடர்ச்சி அப்படியே அந்த வழியில வருவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கடைசி விநாசத்தின் காட்சியை பார்ப்பதற்கு தன்னுடைய மனநிலையை மகாவீரர் போல் பயமற்றதாக ஆடாததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். உள்ளுக்குள் மறைமுகமாக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அவ்வியக்த வதனத்தில் வசிக்கும் ஃபரிஷ்தா ஆகுவதற்கு எல்லையற்ற சேவையில் ததீச்சி முனிவரை போல் தன்னுடைய ஒவ்வொரு எலும்பையும் ஸ்வாஹா செய்ய வேண்டும். வரதானம். முதல் ஸ்ரீமத்தின் மீது விசேஷ கவனம் கொடுத்து அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். பாப் தாதாவின் நம்பர் 1 ஸ்ரீமத் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். ஒருவேளை ஆத்மா என்பதற்கு பதிலாக தன்னை சாதாரண ஷரீரமுடையவன் என்று உணர்ந்தீர்கள் என்றால் நினைவு நிலைத்திருக்க முடியாது. பொதுவாக ஏதாவது 2 பொருட்கள் எப்பொழுது இணைக்கப்படுகிறதோ அப்பொழுது முதலில் சமமானதாக ஆக்குகிறார்கள். அதுபோல் ஆத்மா என்று புரிந்து கொண்டு நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவு சகஜமாகிவிடும். இந்த ஸ்ரீமத் தான் முக்கியமான அஸ்திவாரம் ஆகும். இந்த விஷயத்தின் மீது அடிக்கடி கவனம் கொடுத்தீர்கள் என்றால் சகஜ யோகியாகி விடுவீர்கள். ஸ்லோகன். கர்மம் அதாவது செயல்கள் ஆத்மாவின் தரிசனத்தை காட்டக்கூடிய கண்ணாடியாக இருக்கிறது. ஆகையால் கர்மத்தின் மூலம் சக்தி சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். அதாவது நாம செய்கின்ற செயல்கள் தான் நம்ம எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்கு. ஆகையால அந்த கண்ணாடியில நீங்க உங்களுடைய சக்தி ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்க. அப்படிப்பட்ட கர்மங்கள் செய்யுங்க அப்படின்றார். அவ்வியக்த சமிகை. பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா என்றால் ஜீவன் முக்த நிலை, ஜீவன் பந்தனம் அல்ல. தேகத்தின் பந்தனமும் இல்லை, தேக சம்பந்தத்தின் பந்தனமும் இல்லை, தேகத்தினுடைய பொருட்களின் பந்தனமும் இல்லை. ஒருவேளை தன்னுடைய தேக பற்றை முடித்து விட்டீர்கள் என்றால் தேகத்தின் சம்பந்தம் மற்றும் பொருட்களின் பந்தனம் தானாகவே முடிந்துவிடும். முயற்சி செய்வேன் என்று அப்படி சொல்லக்கூடாது. முயற்சி என்ற வார்த்தையே பழைய உலகத்தின் ஈர்ப்பு இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. அதாவது ஹிந்தியில ரைமிங்கா இருக்கு. கோஷிஷ் அப்படின்னா ட்ரை பண்றேன், முயற்சி செய்கிறேன்னு அர்த்தம். கஷிஷ் அப்படின்னா ஈர்ப்பு. அப்போ நீங்க ட்ரை பண்றேன்னு சொல்றீங்கனாலே உங்களுக்கு அந்த பழைய உலகத்தின் மீது ஈர்ப்பு இருக்கு, கஷிஷ் இருக்கு அப்படின்றது இனமாகுது அப்படின்றார். ஆகையால ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க. எனவே முயற்சி என்ற வார்த்தையை முடித்து விடுங்கள், தேக உணர்வை விட்டு விடுங்கள். ஓம் சாந்தி. தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் வந்தாய்
வார்த்தை கை